பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. முதரத்த ஆளுங்களை கழுவும், தூய்மையாக்கும், அனைத்து விதமான கட்டுகளிலிருந்தும் விடுதலை தாரும், தூய்மையாக்கும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஆபிரகாமின் தேவனே, ஈஷாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்களை படைத்து பராமரித்து காத்து வழி நடத்தி வரும் முது மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. தாயின் கருவில் உருவானது முதல் இன்று இந்த நொடியில் வரைக்கும் எங்களை உமது கண்ணின் கனிமொழி எமது கனிவை போல காத்து வழி நடத்தி வருகின்ற உமது மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. எங்களை எல்லா வித நலன்களால் நிரப்பியதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. எங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் தந்து எங்களை ஆசீர்வதித்த உமது மேலான அன்பிற்காக நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி என்றும் உமக்கு நன்றி. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் உமக்கு நன்றி. லெட்ஸ் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் டிவைன். தந்தை, மகன், தூய ஆவியின் உயிருள்ள பிரசன்னத்தை உணர்வோம். பரிசுத்த தேவ அன்னையோடு இணைந்து, நீதிமானாகிய சூசையப்பரோடு இணைந்து, லட்சக்கணக்கான புனிதைகளோடு இணைந்து, கோடிக்கணக்கான வானதூதர்களோடு இணைந்து நமது மூவரு இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்று இயேசுவே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. தந்தையே இறைவா, உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே இறைவா, உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே இறைவா, உம்மை அன்பு செய்கின்றோம். மூவரு இறைவா, உம்மை அன்பு செய்கின்றோம். தந்தையே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். மூவரு இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஆவியே இறைவா, உம்மை போற்றுகிறோம். மூவரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். தந்தையே இறைவா, உம்மை புகழுகிறோம். இயேசுவே இறைவா, உம்மை புகழுகின்றோம். ஆவியே இறைவா, உம்மை புகழுகிறோம். மூவரு இறைவா, உம்மை புகழுகிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆராதனை இயேசுவே, போற்றி. ஹாலே லூயா, ஜீவ தண்ணீரை ஊற்றுமாண்டவரே இயேசுவே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் ஹாலே லூயா ஆவியானவர் நெருப்பும் நம் மீதும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. முது இரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்கள் இருக்கின்ற கட்டுகள், நாவில் இருக்கின்ற கட்டுகள், சிந்தனையில் இருக்கின்ற கட்டுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. தந்தையே இறைவா, உம்மையில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம் உடல், ஆன்மா, ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். ஓ என் உடல், ஆன்மா, ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறை
ஆன்மா ஆவியனைத்தும் பாதம் வைத்து பணிகின்றோ. மூவொரு இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆம், மூவொரு இறைவா, எங்கள் உடல், ஆன்மா, ஆவி அனைத்தையும் பாதத்தில் வைத்து பணிந்து உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி தந்தையே, நன்றி ஆவியானவரே, நன்றி மூவொரு இறைவனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். கேட்பவருக்கு தூய ஆவியை தாரும் தந்தையே, எனக்கு உமது ஆவியை துணையாக தாரும் இயேசுவே. தந்தை வாக்களித்த வல்லமையை எனக்கு தாரும், நாங்கள் உமக்கு சாட்சியாய் இருப்போம். தூய ஆவியே, உமது கனிகள், கொடைகள், வரங்களால் எங்களை நிரப்பியருளும். தூய ஆவியானவரே, 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 உமது கனிகள், கொடைகள், வரங்களால் எங்களை நிரப்பியருளும். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. இயேசுவின் பெயரால் ஜெபம். இயேசுவின் வல்லமையுள்ள பெயரை மகிமைப்படுத்தும் உயிருள்ள இறை வார்த்தைகள். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். அருளப்பர் 14:14. கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். பிலிப்பியர் 2:9. நம் மீட்பு பெறுமாறு வானகத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் பணி 4:12. நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடும். அப்போஸ்தலர் பணி 3:6. நாமே நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்வோம். சங்கீதம் 20:7. கடவுளே, உமது பெயரின் வல்லமையினால் என்னை காப்பாற்றும். சங்கீதம் 54:1. இயேசு என்கின்ற பரிசுத்த நாமமே, வல்லமைமிக்க நாமமே, மகத்துவமுள்ள நாமமே, விடுதலை கொடுக்கின்ற நாமமே, வாழ்விக்கின்ற நாமமே, ஆசீர்வதிக்கின்ற நாமமே, அற்புதங்களை செய்கின்ற நாமமே, ஒரே ஏக தெய்வத்தின் நாமமே. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், விசுவசிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம். உம்மோடு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றேன். உம்மை நம்புகின்றேன், மகிமைப்படுத்துகின்றேன். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுகம் பெற்றுக்கொள்கின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பலனடைகின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வெற்றி பெறுகின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை அபிஷேகம் செய்தருளும், எங்களை உருமாற்றியருளும், எங்களை முழுமையாக்கும், எங்களின் எல்லா வேற்றிடங்களையும் நிரப்பியருளும். இயேசு என்னும் நாமத்தின் பிரசன்னம் எங்களுக்குள் இறங்குவதாக, எங்களை நிரப்புவதாக, ஒளிர்விப்பதாக, அபிஷேகம்
செய்வதாக. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசு என்னும் நாமமே நீரே எங்கள் வாழ்வு, நீரே எங்கள் ஜீவன், என் உயிர் மூச்சு, எங்கள் ஆதாரம், நீரே எங்கள் சமாதானம், நீரே எங்கள் வல்லமை, எங்கள் எதிர்காலம், எங்களை பாதுகாக்கும் கேடையும் கவசமும் அரணம் நீரே. இயேசு என்னும் நீரே எங்கள் நான் ஊன்றிருக்கும் பாறையும் என் கண்மலையும் நீரே, என் வெற்றியும் மகிழ்வும் நீரே, எங்கள் ஆறுதலும் நீரே. இயேசு என்னும் நாமமே எங்களை சூழ்ந்து கொள்ளும், எங்களை நெருங்கியிரும், என்னை பிடித்து கொள்ளும், எங்களில் உள்ள ஜீவ ஊற்றுக்கள் புறப்படச் செய்யும், உமது உயிருள்ள மூச்சை எங்களுக்குள் அனுப்பி அருளும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, போற்று இயேசுவே, ஆராதனை இயேசுவே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். இயேசு என்கின்ற மேலான வல்லமையுள்ள பெயரை எங்கள் உடலுக்குள் அனுப்பி ஜெபிக்கின்றேன். சுகப்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசுவின் பெயரை எங்கள் மூளைக்குள்ளும் அதன் இயக்கங்களுக்குள்ளும் அதனால் கட்டுப்படுத்தப்படுகின்ற என் உடலில் உள்ள எல்லா இயக்கங்களுக்குள்ளும் நாங்கள் அனுப்பி ஜெபிக்கின்றோம். இயேசு என்கின்ற மகத்துவமுள்ள பெயரை எங்கள் உடலில் உள்ள எல்லா எலும்புகளுக்குள்ளும், முதுகு தண்டுவடத்துக்குள்ளும், இடுப்பு பகுதிகளுக்குள்ளும், மூட்டு கிண்ணங்களுக்குள்ளும், தசை நாறுகளுக்குள்ளும், நரம்பு மண்டலங்களுக்குள்ளும் அனுப்பி ஜெபிக்கின்றேன். எங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்புகளும், நுரையீரலின் ஒவ்வொரு துடிப்புகளும் சுருங்கி விரிவதற்குள் இயேசு என்ற அபிஷேகம் நிறைந்த பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றோம். என் உடலில் ஓடுகின்ற ஒவ்வொரு இரத்த துளிகளுக்குள்ளும், நான் சுவாசிக்கின்ற காற்றின் அணுக்களுக்குள்ளும் இயேசு என்கின்ற உம்முடைய வல்லமையுள்ள பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நான் உண்கின்ற உணவு, குடிக்கின்ற தண்ணீர் மற்றும் பானங்கள், என் உடை, நான் உடுத்திருக்கும் ஆடை, நான் உபயோகப்படுத்தும் எல்லா பொருட்களுக்குள்ளும் இயேசு என்கின்ற வல்லமையுள்ள பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு காட்சிகளுக்குள்ளும், பொருள்களுக்குள்ளும், நபர்களுக்குள்ளும், எங்கள் கண்களின் பார்வைகளுக்குள்ளும், நாங்கள் கேட்கின்ற ஒலிகள், இசைகள், வார்த்தைகள், என் உணர்வுகளுக்குள்ளும், சிந்தனைகளுக்குள்ளும், தொடு உணர்வுகளுக்குள்ளும், என் வாயின் வார்த்தைகளுக்குள்ளும் இயேசு என்கின்ற உம்முடைய அபிஷேகமிக்க பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும், அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்கள் இருக்கின்ற கட்டுகள், நாவில் இருக்கின்ற கட்டுகள், சிந்தனை இருக்கின்ற கட்டுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசு என்கின்ற மகா பரிசுத்த பெயரை நமது மனதுக்குள் அனுப்பி ஜெபிக்கின்றேன். மனதின் ஆழ்நிலைகளுக்குள், அதன் சுகப்பெறாத காயங்களுக்குள், விடுவிக்கப்படாத கட்டுகளுக்குள், ஒருமனப்படாத அலைகளுக்குள், நிலை நிற்க முடியாத தடுமாற்றங்களுக்குள், உம்மோடு ஒன்றிக்க முடியாத நிலைக்குள், உம்மை அறிந்து கொள்ள முடியாத எல்லா அந்தரங்களுக்குள்ளும் விடுவிக்கின்ற, ஒளிவிக்கின்ற, அபிஷேகம் செய்கின்ற, ஊற்றுப்படுத்துகின்ற இயேசு என்கின்ற வாழ்விக்கின்ற, வாழ்வு தருகின்ற பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். இயேசுவே, உம்முடைய வெற்றி தருகின்ற பெயரை என் மனதில் உணர்வுகளுக்குள்ளும், நிராசைகளுக்குள்ளும், ஏமாற்றங்களுக்குள்ளும், எதிர்பார்ப்புகளுக்குள்ளும், சோர்வுகளுக்குள்ளும், ஏக்கங்களுக்குள்ளும், தனிமைப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட நிலைகளுக்குள்ளும் மற்றும் உணர்வுகள், குற்ற உணர்வுகள், காயப்படுத்தப்பட்ட, குற்றப்படுத்தப்பட்ட நிலைகளுக்குள், அவமானப்படுத்தப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட உணர்வுக்குள், நம்பிக்கையற்ற நிலைகளுக்குள் அனுப்பி ஜெபிக்கின்றேன். இயேசு என்ற விடுதலை அளிக்கின்ற பெயரை என் கோப உணர்வுகள், எரிச்சல் உணர்வுகள், வெறுப்பு, சலிப்பு உணர்வுகள், ஏற்றுக்கொள்ள முடியாத, விட்டு கொடுக்க முடியாத நிலைகள்,
மன்னிக்க முடியாத நிலைகள், தெளிவற்ற குழப்ப நிலைகள், முடிவெடுக்க முடியாத நிலைகள் இவற்றுக்குள் அனுப்பி ஜெபிக்கின்றேன். மனதின் எல்லா பரபரப்பான நிலைகள், என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்ற வீண் கவலைகள், படபடப்பான நிலைகள், தேவையற்ற நிலைகள், சந்தேகமான எதிர்மறையான நிலைகள் இவற்றுக்குள் அனுப்பி ஜெபிக்கின்றேன். என் மனதின் கற்பனைகள், கனவுகள், விடுபட முடியாத பலவீனங்கள், எல்லா விதமான நன்மையான மற்றும் தீமையான நினைவுகளுக்குள்ளும் இயேசு என்ற பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். எல்லாவித பய உணர்வுகள், நிர்பந்தப்பட்ட நிலைகள், எல்லாவித உணர்வுகள், நிர்பந்தப்பட்ட நிலைகள், காயப்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்கள், மனித வார்த்தைகள், எதிர்பார்ப்புகள் போன்றவற்றால் என் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற எல்லாவற்றின் மீதும் இந்த நேரத்தில் அன்பு செய்கின்ற, விடுதலை கொடுக்கின்ற இயேசுவின் பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். எல்லா வேதனையான நிலைகள், இழப்பின் உணர்வுகள், இயலாமை உணர்வுகள், நெருக்கப்பட்ட உணர்வுகள், எனது இயற்கையான இயல்பில்லாத சகல உணர்வுகள் மீதும் இயேசு என்கின்ற ஆறுதல் அளிக்கின்ற, பலப்படுத்துகின்ற பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். என்னை குறித்து என் மனதில் இருக்கின்ற எல்லா எதிர்மறையான தீர்ப்புகள், மனித வார்த்தைகள், தீர்மானங்கள், எதிர்பார்ப்புகள் இவற்றுக்குள் மன்னிக்கின்ற, நேசிக்கின்ற இயேசுவின் பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. இயேசு என்கின்ற மேலான பெயரை, அனைத்தையும் ஆளுகை செய்கின்ற பெயரை என் ஆன்மாவிற்குள் அனுப்பி ஜெபிக்கின்றேன். என் ஆன்மாவின் அந்தரங்களுக்குள்ளும், என் எல்லா அந்தரங்களுக்குள்ளும் கட்டப்பட்ட உணர்வற்ற, உயிரற்ற, வறட்சியற்ற நிலைகளுக்குள் இயேசு என்ற உமது வல்லமையுள்ள பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஹாலே லூயா. உணர முடியாத, தக்க வைத்து கொள்ள முடியாத, வெளிப்படுத்த முடியாத என் ஆன்மாவை கட்டி இழுக்கின்ற எல்லா பாவ பலவீன தீமைகளுக்குள்ளும் என் உடலும் அதன் உணர்வுகளும், என் மனமும் அதன் விருப்பங்களும், என் ஆன்மாவை அடிமைப்படுத்துவதற்கான எல்லா நினைகளுக்குள் விடுதலை அளிக்கின்ற இயேசு என்கின்ற உம்முடைய அற்புதம் நிறைந்த பெயரை அனுப்பி ஜெபிக்கின்றேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவின் பரிசுத்த இரத்த அபிஷேகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பரிசுத்த நாமத்தின் வல்லமையினாலும், உமது அருள்வாக்கின் வல்லமையினாலும், உமது 5 காயங்களின் வல்லமையினாலும், கல்வாரியில் நீர் சிந்திய இரத்தத்தின் வல்லமையினாலும், நீர் சிலுவையில் பெற்றெடுத்த மகிமையினாலும் உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற என்னையும், என் குடும்பத்தையும், என் தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், கணவன், மனைவி, பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் அனைவரையும், நான் தங்கியிருக்கும் வீடு, பணி செய்யும் இடம், எனக்குரிய நிலம், சொத்து அனைத்தையும், இந்த இடத்தையும், இந்த இடத்திற்கு கடந்து வருகின்ற எல்லா மக்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கட்டி ஜெபிக்கின்றேன். இறை வார்த்தையினால் கட்டி ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கட்டி ஜெபிக்கின்றேன். எங்களை வாட்டி விதைக்கின்ற எல்லா தீய சக்திகளிலும், எங்களில் உள்ள எல்லா தீமைகளையும், வெறுப்பின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, அகங்காரத்தின் ஆவி, ஆணவத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி, எனக்கும் மற்றவர்களுக்கும் இடையே குழப்பத்தை வருவிக்கின்ற குழப்பத்தின் ஆவியும், என்னையும் என் குடும்பத்தையும் முன்னுக்கு வரவிடாமல் தடை செய்கின்ற எல்லா தீமைகளையும், உமக்கு விருப்பம் இல்லாதது எதுவோ அனைத்தையும், மன போராட்டங்களையும், உடல் நோய்களையும், என் குடும்பங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கின்ற எல்லா தீய சக்திகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது வல்லமையுள்ள நாமத்தினால் கடிந்து இயேசுவே உமது பாத பீடத்தில் வைக்கின்றேன். என் பாவங்கள், சாபங்கள், பலவீனங்கள், நோய்கள், தீயோனின் தாக்குதல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தினால் கடிந்து இயேசுவே உமது பாதத்தில் வைத்து மிதித்து பாதாளத்தில் இறங்கி சுற்றளித்து நிர்மூலமாக்குகின்றேன்.
என் மனசாட்சி, என் சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் செய்தருளும். உம்முடைய பரிசுத்த இரத்தம் கொண்டு எங்கள் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை அபிஷேகம் செய்யும். இயேசுவே, எங்களை உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும். இயேசுவே, உமது சிறகுகளுக்குள் எங்களை மூடிக்கொள்ளும். இயேசுவே, உமது பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி அருளும். இயேசுவே, உமது இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தும். இயேசுவே, உமது வான தூதர்கள் எங்களை சுற்றி காவல் புரியும்படி கட்டளையிடும். இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை முத்திரையிடுகின்றேன். இயேசுவின் மகா பரிசுத்த திரு 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 இரத்தத்தினாலே எங்களை முத்திரையிடுகின்றேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம். 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 இயேசுவின் நாமம் 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 ஜெயம். எங்களுக்கு சாபங்களிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவின் இரத்தம் ஜெயம். எங்களுக்கு சாபங்களிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவின் இரத்தம் ஜெயம். எங்களுக்கு சாபங்களிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவின் இரத்தம் ஜெயம். எங்களிடம் உள்ள குறிக்கேட்டல் என்ற கெட்ட ஆவி எங்களை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகின்றேன். எங்களிடம் உள்ள குறிக்கேட்டல் என்ற கெட்ட ஆவி எங்களை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகின்றேன். எங்களிடம் உள்ள குறிக்கேட்டல் என்ற கெட்ட ஆவி எங்களை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகின்றேன். எங்களிடம் உள்ள விக்கிரகங்களின் கெட்ட ஆவி எங்களை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகின்றேன். எங்களிடம் உள்ள விக்கிரகங்களின் கெட்ட ஆவி எங்களை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகின்றேன். எங்களிடம் உள்ள விக்கிரகங்களின் கெட்ட ஆவி எங்களை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகின்றேன். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் நான் பகர்ந்த வார்த்தையின் சாட்சியினாலும் நாங்கள் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் நான் பகர்ந்த வார்த்தையின் சாட்சியினாலும் நாங்கள் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் நாங்கள் பகர்ந்த வார்த்தையின் சாட்சியினாலும் நாங்கள் சாத்தானை ஜெயித்து விட்டோம். எங்களிடம் உள்ள எல்லா கெட்ட ஆவிகளும் உம்மை எங்களை விட்டு வெளியேறும்படி நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் கட்டளையிடுகின்றேன். எங்களிடம் உள்ள சோம்பேறித்தனம் என்ற கெட்ட ஆவி எங்களை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகின்றேன். எங்களிடம் உள்ள சோம்பேறித்தனம் என்ற கெட்ட ஆவி எங்களை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகின்றேன். எங்களிடம் உள்ள வெறுப்பின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, அகங்காரத்தின் ஆவி, ஆணவத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி எங்களை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகின்றேன்.
ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவர் மீதும். ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி 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 நன்றி. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும், விடுதலை தாரும். ஹாலே லூயா. ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவே, உம்மை நாங்கள் அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். பரிசுத்த ஆவியே உம்மை அன்பு செய்கின்றோம். மூவரு இறைவனே உம்மை அன்பு செய்கின்றோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஜீவ தண்ணீரை எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் ஊற்றியதற்காக நன்றி இயேசுவே. எங்களை உமது பரிசுத்த இரத்தம் கொண்டு உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரை கழுவி அபிஷேகம் செய்த உமது மாபெரும் கிருபைக்காக நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஹாலே லூயா, ஹாலே லூயா. அன்பு தந்தையே, இந்த நாள் முழுவதும் உமது திரு பாதத்தில் வைக்கின்றோம். ஆசீர்வதித்தருளும், புனிதப்படுத்தி அருளும் ஆண்டவரே. செய்கின்ற எல்லா வேலைகளையும் செய்கின்ற எல்லா பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உமது பிரசன்னத்தை நாங்கள் உணரச் செய்தருளும். ஹாலே லூயா, ஹாலே லூயா. எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய அனைத்து எண்ணங்கள், இயக்கங்கள் அனைத்தையும் இந்த நாளில் நிறைவேறச் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. ஆவியானவரின் நெருப்பு நம் மீதும் நம் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஜீவ தண்ணீர் நம்மீது இறங்குவதற்காக நன்றி 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 நன்றி. ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. உமது இரத்தத்தால் எங்களை கழுவியதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி கூறி ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே இயேசுவே. நன்றி இயேசுவே, ஆராதனை. மூவரு இறைவனே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. இறை வார்த்தையை படிப்பவர்களாக மற்றும் இல்லாமல் அவற்றின்படி நடக்க, அவற்றை உள்ளத்தில் நிறுத்தி அவற்றை நமது வாழ்வாக்க நாம் இப்பொழுது இறை வார்த்தையினால் நிரப்பப்பட இறை வார்த்தைக்கு இப்பொழுது கடந்து செல்வோம். இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். நம்மை பாதுகாக்கும் இறைவன், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிலையில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி வீரையின் போரிடும் மன்னர்கள் நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடரின் கண்ணையின் என்றும் மன்றடிக்கும் கொண்டை நோயின் என்றும் தப்புவிப்பார். அவர்தான் சிறகுனாலும் அரவணைப்பார். அவர்தான் நகைகளின் கீழே உங்களிடம் காண்பீர். அவர் உண்மையை கேடையும் பாசமாகும். இரவின் தீவிரக்கும் பகுதியில் பாய்ந்து வரும் அம்புக்கும் இழந்து மாட்டீர். எட்லில் உலகம் கொள்ளை நோய்க்கும் அன்பவர்களுக்காகவும் கொடிய வாதைக்கும் இழந்து மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உன் பக்கம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் அணுகாது. எல்லாருக்கும் கிடைக்கும் தண்டனை நீரை பார்ப்பீர். உன் கண்ணாலே எந்திர் காண்பீர். ஆண்டவரே போரிடமாய் கொண்டீர், உன்னதரையும் ஒரு இடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு முக நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் நம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீது விரியன் பாம்பின் மீது விட்டு செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கொண்டதால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்பித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீதி ஆயினால் அவர்களுக்கு நிறைவடைப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். திருப்பாடல் 53. பாவ மன்னிப்புக்காக மன்றாடல். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உனக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தி உள்ளேன். உம் தண்டனை தீர்ப்பினால் நீர் மாசற்றவனாய் விளங்குகின்றேன். இதோ தீவினோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு
என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவார். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியினின்று என்னை விடுவித்தரும். அப்பொழுது என் உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்திடும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனவும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். திருப்பாடல் 128. ஆண்டவருக்கு அஞ்சே அவர் வழிகளில் நடப்போர் பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பெரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவு கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சே நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றோராய் இருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலன் உண்டாவதாக. ஆமென். நான் மானிட மொழியிலும் வானதூதர் மொழியிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே ஒலிக்கும் வெங்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாமே. இறைவாக்கு உரையிட்டும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும் அறிவற்றாம் பெற்றிருப்பினும் மலைகள் இடம் பெறச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றும் இல்லை. நான் உடைமைகளை எல்லாம் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. அன்பு கொள்கையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கூடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையின் மகிழும் மாறாத உண்மைக்கு அகமகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திற்கும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கடை ஒளிந்து போகும், பேச்சு கொடையும் ஒளிந்து போகும், அறிவும் அழிந்து போகும். ஆனால் அன்பு ஒரு பொழுதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கிறோம். என் நிறைவானது வரும்பொழுது அரைகுறையானதும் ஒளிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல் பேசினேன். குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன். குழந்தையை போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்பொழுது நான் கண்ணாடியில் காண்பது போல் மங்களமாய் காண்கின்றோம். ஆனால் அப்பொழுது நான் நேரில் காண்போம். இப்பொழுது நான் அரைகுறையாய் அறிகிறேன். அப்பொழுது கடவுள் என்னை அறிந்தது போல் பொழுதுதாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றிற்கு அன்பே தலை சிறந்தது. ஆமென். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம். இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இதுகாரும் நாம் கூறியவற்றின் தலையான கருத்து. இவ்வாறு விண்ணகத்தில் பெருமை மிகு கடவுளுடைய அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கே மனிதரால் அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கின்றார். ஒவ்வொரு தலைமை குருவும்
காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார். எனவே பலி செலுத்துவதற்கு இவரிடம் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார். ஏனெனில் திருச்சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே. மோசே கூடாரத்தில் அமைத்த போது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றை எல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணிந்தது இதை சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கின்றார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின்படி அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கைக்கு குறையற்றுதான் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பின் இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்ய விரும்புவது உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்றார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என நான் அடுத்தவருக்கோ சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டேன். ஏனெனில் அவர்களது பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வார். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கி விட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. ஆமேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம். மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் நடக்கும் இறை வழிபாடு. முன்னைய உடன்படிக்கையின்படி வழிபாட்டுக்குரிய ஒழுங்குகளும் மண்ணுலகை சார்ந்த திரு உறவிடமும் இருந்தன. அத்திரு உறவிடத்தின் முன் கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு விளக்கு தண்டும் ஒரு மேசையும் படையல் அப்பங்களும் இருந்தன. இவ்விடத்திற்கு தூயகம் என்பது பெயர். இரண்டாம் திரைக்கு பின் திருத்தூயகம் என்னும் கூடாரம் இருந்தது. அதில் பொன் தூபபீடமும் முழுவதும் பொன் தகடும் வேய்ந்த உடன்படிக்கையும் பேழையும் இருந்தது. இப்பேழையின் மன்னா வைக்கப்பட்டிருந்தது. பொற்சாடியும் ஆரோனின் தளிர்ந்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகையும் இருந்தன. பேழையின் மேலே மாட்சிமிகு கெபுருக்கள் இரக்கத்தின் இறக்கைகளின் நிழலிட்டு கொண்டிருந்தன. இவை பற்றி இப்போது விரிவாய் கூற இயலாது. இவை இவ்வாறு அமைந்திருக்க குருக்கள் தங்கள் வழிபாட்டு பணிகளை நிறைவேற்ற முன் கூடாரத்திற்கு மட்டுமே எப்போதும் நுழைவார்கள். இரண்டாம் கூடாரத்தின் தலைமை குரு மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை செல்வார். அப்போது அவர் தமக்காகவும் மக்கள் அறியாமையால் செய்த பிழைகளுக்காகவும் இரக்கத்தை கொண்டு போய் படைப்பார். மேற்கூறியவற்றின் மூலம் தூய ஆவியார் முன் கூடாரம் நீடித்திருக்கும் வரை தூயகத்திற்கு செல்லும் வழி இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை காட்டுகின்றார். இக்கூடாரம் இக்கால நிலையை சுட்டிக்காட்டுகின்றது. ஏனெனில் இக்காலத்தில் செலுத்தப்படும் காணிக்கைகளும் பலிகளும் வழிபடுகின்றவரின் மனசான்றை நிறைவுக்கு கொண்டு வர இயலாதவாகும். இவை உடலை சார்ந்த ஒழுங்குகளே. உண்பதை பற்றியும் குடிப்பதை பற்றியும் பல்வேறு வகையான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் பற்றியும் எழுந்து இவை சீரமைப்பு காலம் வரைதான் நீடிக்கும். ஆனால் இப்போது கிறிஸ்துவ தலைமை குருவாக வந்துள்ளவர்
அவர் அருளும் நலன்களும் இப்போதும் நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டதல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்ததல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளக்கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரு முறை தூயகத்துக்கு சென்று எக்காலத்திற்கும் மென அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரிகள் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகின்றனர். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளும் நம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செய்யும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்தனை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகின்றது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கின்றார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேச்சை பெற்றிருக்கின்றார். இதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கின்றது. ஏனெனில் விருப்ப ஆவணம் ஒன்று இருக்கின்றது என்றால் அதனை எழுதியவர் இறந்துவிட்டார் என்பது மெய்ப்பட வேண்டும். சாவுக்கு பின்னரே விருப்ப ஆவணம் உறுதி பெறும். அதை எழுதியவர் உயிரோடு இருக்கும் வரை அது செல்லுபடியாகாது. அதனால்தான் முன்னைய உடன்படிக்கை இரத்தம் சிந்தாமல் தொடக்கப்படவில்லை. திருச்சட்டத்தில் உள்ள கட்டளைகளை எல்லாம் மக்கள் அனைவரும் மோசே எடுத்துரைத்த பின் கன்றுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்தை தண்ணீரோடு கலந்து கருஞ்சிவப்பு கம்பளியின் நூலால் கட்டி ஈசோப்பு செடியில் உடன்படிக்கை ஏட்டின் மீதும் மக்கள் அனைவர் மீதும் தெளித்தார். தெளிக்கும் போது கடவுள் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையும் இரத்தம் இதே என்றார். அவ்வாறே கூடாரத்தின் மீதும் வழிபாட்டு கலன்கள் அனைத்தின் மீதும் அவர்கள் இரத்தத்தை தெளித்தார். உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. கிறிஸ்துவின் பலி பாவங்களை போக்குகின்றது. அதில் விண்ணகத்தில் உள்ளவற்றின் சாயல்களே இத்தகைய சடங்குகளால் தூய்மை பெற வேண்டுமென்றால் மண்ணுலகத்தில் உள்ளவை இவற்றில் சிறந்த பலிகளா அல்லவா தூய்மை பெற வேண்டியிருக்கும். அதனால்தான் கிறிஸ்து மனிதனின் கையால் அமைக்கப்பட்டது. உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்துக்கு நுழையாமல் விண்ணுலகத்துக்குள்ளே நுழைகின்றனர். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கின்றார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்தோடு ஆண்டுதோறும் தூயகத்துக்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரு பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறே செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றி காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புறுத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்கு ஒருமுறை உலகிற்காக வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒருமுறை சாவுக்கு உட்படுத்தப்படுகின்றார். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகின்றது. இதுவே அவர்களுக்குள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவின் பலர் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆமேன். எழுதிய திருமுகம் அதிகாரம் 10. வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றியே உணர்வு அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலிகளையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார்.
திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கின்றார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலி பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என சொல்லி செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். இது பற்றி தூய ஆவியாரும் அந்நாட்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கிறார். இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கல்வாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசான்றில் இருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாய் இருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாய் இருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டரிக்கும் கடவுளது சீற்றமுமே எஞ்சியிருக்கும். மோசையின் சட்டத்தை புறக்கணித்தவர் இரக்கம் பெறாமல் 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படி சாக வேண்டியிருந்தது. அப்படி என்றால் கடவுளுடைய மகனையே காலால் மிதித்தவர், தம்மை தூய்மைப்படுத்திய உடன்படிக்கையின் இரத்தத்தை தீர்ப்பு என்று கருதியவர், அருள் தரும் ஆவியாரை பழித்தவர் எத்தனை கொடிய தண்டனையை பெற வேண்டியவர் என்பதை எண்ணி பாருங்கள். பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன என்றும் ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பளிப்பார் என்று உரைத்தவர் யார் என்பது நமக்கு தெரியுமன்றோ? வாழும் கடவுளின் கைகளில் அகப்படுவது அஞ்சத்தக்கது அல்லவா? முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலம் இருக்கிறது. வரவிருக்கிறவர் வந்து விடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்து கொள்வோர் ஆவோம். ஆமேன்.
திருப்பாடல் 23. ஆண்டவரே நாயர், எனக்கு எதுவும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர் கேட்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவினீரில் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிரேன். உன் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமேன். புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தையை உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. திரு அவையில் உள்ள எல்லா கருதினாள்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. திரு அவையில் உள்ள எல்லா மறைமாவட்ட ஆயர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா குருக்களையும் கன்னியர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா நற்செய்தி பணியாளர்களையும் எல்லா ஊழியக்காரர்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் செமினேரியில் படித்து கொண்டிருக்கின்ற எல்லா அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா துறவர சபைகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா தியான ஆசிரமங்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா ஜெப குழுக்களையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே. சமூக ஊடகங்களில் நடைபெறுகின்ற எல்லா நற்செய்தி பணிகளையும் எல்லா ஜெப வழிபாடுகளையும் உமது திரு இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் நாட்டை ஆளுகின்ற நாட்டுத் தலைவர்கள் சமூக தலைவர்களையும் உமது திரு இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நாடுகளிடையே ஒற்றுமை அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே. பல்வேறு நாடுகளிடையே போர் பஞ்சம் பட்டினி மற்றும் இயற்கை சீற்றங்களினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா நாடுகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உமது திரு இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, 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 இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. குடும்பங்களில் அன்பு அமைதி சமாதானம் விட்டு கொடுத்தல் மன்னிப்பு போன்ற தெய்வீக மதிப்பீடுகளிலும் உமது பரிசுத்த ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பி திருக்குடும்பமாக வாழக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, ஆராதனை. ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி. ஹாலே லூயா, நன்றி இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா வேற்றினத்தாரையும் எல்லா புறவினத்தாரையும் எல்லா பிரிவினை சகோதர சகோதரிகளையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அகில உலகில் உள்ள பாவிகளாகிய எங்களை பாவ பழக்கத்திற்கும் பாவ சூழ்நிலைகளுக்கும் பாவத்திற்கும் அடிமையாயிருக்கின்ற எங்களை உமது திரு இரத்தத்தால் கழுவி எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை அளித்து உமது மகளாக என்றுமே வாழக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி. அகில உலகில் பல்வேறு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா நோயாளிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை அளித்தருளும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உமது வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு சுகம் அளித்தருளும் ஆண்டவரே. உமது இரத்தத்தால் கழுவும் தூய்மையாக்கும் எல்லாவித கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அகில உலகில் உள்ள எல்லா பிரிந்த குடும்பங்களையும் கல்வாரி இரத்தத்தினால் கழுவி அவர்களை புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி
அவர்கள் இயேசுவின் நாமத்தினால் திரும்பவும் சேர்ந்து நலமோடு வாழக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அகில உலகில் உள்ள எல்லா குழந்தை இல்லாத தம்பதியரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது திரு இரத்தத்தால் கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இத்தோடு எங்களுடன் பிறந்தோர், உற்றார், உறவினர்கள், என் பிள்ளைகள், நண்பர்கள், உபகாரிகள் குடும்பங்களையும் இன்னும் சிறப்பாக எங்களை துன்புறுத்துவோர், வெறுத்து ஒதுக்குவோர், வேதனைக்கு உள்ளாக்குவோர், எள்ளி நகைப்போர், பகைப்போர், ஏமாற்றுவோர் குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் சிறப்பாக மன்றாடுகின்றோம். பலவீனருக்கு பலமாகவும், ஆதரவற்றோருக்கு ஊன்றுகோலாகவும், விதவைகளுக்கு ஆதரவாகவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாகவும் இருந்தருளும். இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பாசத்தோடு நேசித்தீரே. அகில உலகில் உள்ள எல்லா சிறுவர் சிறுமியரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே அரவணைத்து ஆசீர்வதித்து காத்து கொள்ளும். அவருடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல கல்வி அறிவையும் கீழ்ப்படிதலையும் வளரச் செய்யும். உடலிலும் உள்ளத்திலும் குன்றாத வளர்ச்சியை தாரும். சிறந்த அறிவும் ஞானமும் பெற்று உம்மை போலவே கீழ்ப்படிதலோடு இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் உள்ள எல்லா இளைஞர் இளம் பெண்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல வாழ்க்கை துணையும் தந்து ஆசீர்வதியும். உமக்கு விருப்பமானவர்களுக்கு தேவ அழைத்தலையும் தந்தருளும். அவர்கள் பெற்றோர் பெரியோரை ஆதரித்து திருச்சபையை வளர்க்கும் உயிருள்ள சாட்சிகளாக விளங்குவார்களாக. அன்பு தந்தையே, உலகம் தோன்றியது முதல் இன்று இந்த நொடியில் இறந்த எல்லா ஆன்மாவிற்கும் நித்திய இலைப்பாற்றி அளித்தருளும் ஆண்டவரே. மேலும் யாரும் நினையாத உத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கும் நித்திய இலைப்பாற்றி அளித்தருளும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி 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 நன்றி. என் தேவன் பரிசுத்தர், என் ராஜா பரிசுத்தர், என் கர்த்தர் பரிசுத்தர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே உயிருள்ள கடவுள், இயேசுவே உண்மையுள்ள கடவுள். ஆண்டவர் இயேசுவை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவர் இயேசுவே, நீரே உண்மையுள்ள உயிருள்ள கடவுள் என்று விசுவசித்து உம்மை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் உமது இந்த நாள் முழுவதையும் உமது திரு பாதத்தில் வைக்கின்றோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்தருளும், புனிதப்படுத்தியருளும். இந்த நாளில் ஒவ்வொரு நொடியையும் நற்பயனுள்ளதாக கழிக்கக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. நீர் கொடுத்த பொன்னான நேரத்தை நாங்கள் நன்முறையில் பயன்படுத்தினாலே எங்கள் வாழ்வில் வளம் பெறுவோம் ஆண்டவரே. அந்த பொன்னான நேரத்தை கண்ணும் கருத்துமாக நன்மையே செய்யக்கூடிய, நல்லவற்றையே எண்ணக்கூடிய, நல்லவற்றையே சிந்திக்கக்கூடிய மாபெரும் கிருபையை தாரும் ஆண்டவரே. ஒரு நொடி கூட நாங்கள் வீணாக்காமல் அதை பயனுள்ளதாக்கக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடியையும் நற்பயனுள்ளதாக கழிக்கக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது திரு இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கி அனைத்து விதமான கட்டுகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. இந்த முதல் 1 மணி நேரத்தில் உமது உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் உணரச் செய்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி நன்றி நன்றி. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு அசைவுகளும் உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் உமக்கு உகந்ததாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உமது கட்டளைகளையும் நியமங்களையும் கருத்தாய் கடைபிடிக்கக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே. நாங்கள் தினமும் திருப்பலிக்கு சென்று உமது திருவுடல் திரு இரத்தத்தையும் நாங்கள் உணவாக உட்கொள்ளக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. எங்களை இறை வார்த்தையால் நிரப்பியருளும். உமது ஞானத்தை எங்களுக்கு பொழிந்தருளும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. எங்களில் ஒவ்வொரு அசைவுகளும் உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. நீர் சென்ற இடத்தெல்லாம் நன்மையே செய்தீரே, அதே போல நாங்களும் செல்கின்ற இடத்திலெல்லாம் நன்மை மட்டுமே செய்யக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உம்மை விட்டு எங்களை பிரிய விடாதையும் ஆண்டவரே. இயேசுவே. அன்பு தந்தையே, இறைவா, இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பெயர் கொண்ட திருநாள் கொண்டாடும் எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உமது திரு இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடிருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடிருப்பதாக.
அனைத்து மக்களின் சகாய தாயே அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தொன் போஸ்கோவே அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே புனிதைகளே அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, மரியே வாழ்க. இந்த நாள் முழுவதும் மூவரு இறைவனின் பிரசன்னம் நம்மை வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.